This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனாதிபதிக்கு உத்தரவிடும் அதிகாரம் நீதிபதிகளுக்கு உண்டு. துணை ஜனாதிபதிக்கு நீதிபதி செல்லமேஸ்வரர் பதிலடி கொடுத்துருக்காரு. அது என்னங்கிறத பற்றி வாங்க போய் பார்க்கலாம். நாடாளுமன்றம் சட்டசபை நிறைவேற்றும் சட்டங்களை கேள்விக்குள்ளாக்கும் நீதிபதிகளுக்கு அரசியல் சாசன பதவிகளில் இருப்பவர்களுக்கு உத்தரவிடும் அதிகாரம் எப்படி இல்லாமல் போகும் என்று உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி செல்லமேஸ்வரர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு அரசு வழக்கில் ஜனாதிபதிக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்ததற்கான துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நீதிபதி செல்லமேஸ்வரர் இந்த பதிலடியை தந்துள்ளார். சென்னையில் திமுக ராஜ்யசபா MP NR இளங்கோ ஏற்பாடு செய்த நீதிபதி மற்றும் சமவாய்ப்புக்கான ராகேஷ் நினைவு சட்ட அறக்கட்டளை 4ஆம் ஆண்டு நிகழ்வில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி செல்லமேஸ்வரர் பங்கேற்று அரசமைப்பு சட்டத்தின் 75 ஆண்டுகால பயணம் என்கிற தலைப்பில் உரையாற்றினார். இந்த நிகழ்வில் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி செல்லமேஸ்வரர் பேசியதாவது: நாட்டின் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நாடாளுமன்றம் அல்லது சட்டசபை நிறைவேற்றுகிற சட்டங்கள் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள். அப்படியான அதிகாரம் கொண்ட நீதிபதிகள் அரசியல் சாசன பதவியில் உள்ள ஜனாதிபதி அல்லது ஆளுநர்களுக்கு வழிகாட்டுகிற உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும். நாட்டில் அரசியல் சாசனம் அமலுக்கு வந்து 75 ஆண்டுகள் நிறைவடைவதை நாம் கொண்டாடுவதை விட சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அரசியல் சாசனத்தின் 75வது ஆண்டை ஏன் கொண்டாடுகிறோம் என்ற கேள்விதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனெனில் அரசியல் சாசனத்தில் முகப்பில் இடம்பெற்றுள்ள கோட்பாடுகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு என்ன மாதிரியான பங்களிப்பை நாம் செய்துள்ளோம் என்பதும் முக்கியமான கேள்வி. நாம் ஒரு நீதிபதியாக, வழக்கறிஞராக, அரசியல்வாதியாக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அரசியல் அமைப்பின் கோட்பாடுகளை நிறைவேற்ற என்ன பங்களிப்பு செய்தோம்? கடந்த 75 ஆண்டுகளில் அரசியல் சாசனத்தில் 100க்கும் மேற்பட்ட திருத்தங்களை நாம் செய்திருக்கிறோம். நாட்டின் நீதித்துறைக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பது ஆரோக்கியமானதும் அல்ல. இந்த நாட்டில் சட்டங்களை அமல்படுத்தும் அதிகாரிகளிடம் அதிகாரங்கள் செல்லக்கூடாது. அப்படி அதிக அதிகாரங்கள் குவிக்கப்படும் போது துஷ்பிரயோகம் செய்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கிவிடும். அதனால்தான் அதிகாரங்கள் அனைத்தும் பகிர்ந்தளிக்கப்படுவது நடைமுறையில் உள்ளது. இவ்வாறு நீதிபதி செல்லமேஸ்வரர் கூறினார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.